காய்ஸ் நாங்க 2 பேரும் இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்திரி தோட்டத்துக்கு தண்ணி பாய்க்கிறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இது எல்லா விவசாயிகளுக்கும் ஒரு முக்கியமான விவசாயின்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலா நான் வந்து புது விவசாயி. ஸோ எல்லா புது விவசாயிகளுக்கும் ஒரு முக்கியமான ஒரு தகவல்னு கூட சொல்லலாம் இந்த வீடியோ. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் தோட்டம் இப்ப நீங்க புதுசா நடப் போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அ அந்த கத்திரிக்காய் தோட்டத்தில கொஞ்சம் இடைவெளி விட்டு நடுங்க. நான் வந்து ஒரு 1000 செடி எட்டுன்னு வந்து கொஞ்சம் பக்கம் பக்கமே நட்டு விட்டு, அதுக்கான கேப் கிடைக்காதனால பூவெல்லாம் வந்து அவ்வளவா வைக்கல. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ பூவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவே கிடையாது. ஸோ டோட்டலாக அந்த கத்திரிக்காய் செடி ஒரு 1000 செடி இருக்குது. ஸோ இதில் ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம் 3 நாளைக்கு ஒரு டைம் வெறும் 10 கிலோலேருந்து 15 கிலோ தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. நான் கொஞ்சம் கேப்பு வழக்கமாக வந்து தக்காளி தான் நடுவேன். ஸோ இந்த டைம் கத்திரிக்காய் போடலான்ட்டு போட்டேன். ரேட்டு பரவாயில்ல, இந்த டைம் ரேட் நல்லாவே பரவாயில்ல. பட் ஆனால் ரொம்பவே மோசம்னு தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு 1000 செடினுக்குள்ளே குறைஞ்சது ஒரு 50 கிலோவாவது இருக்கணும் குறைஞ்சது. ஸோ இது ரொம்பவே மோசம். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி கேப் விட்டு நடுங்க. ஸோ தண்ணி இப்போ பாய்ச்சிட்ருக்கு. ஸோ என் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த தொழிலும் கொஞ்சம் 4 பேர்கிட்ட கேட்டு செய்யணும். நம்பளா சுயமா முடிவெடுத்து செய்யக்கூடாதுன்னு சொல்றான். ஸோ அவன் சொல்கிறது கரெக்டு தானே. ஸோ அவனோட இதுக்கு அவன் சொல்கிறான். சரி பரவாயில்ல, சில டைமில் நான் அவன் சொல்கிறத கேட்குறதில்ல. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா புதுசாக கத்திரிக்காய் தோட்டம் நட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.